அனைவருக்கும் வணக்கம். 20 நாளில் 10,000 சம்பாதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுகீரை விவசாயத்தை போட்டிங்கன்னா ஈஸியாக 20 நாளில் 10,000 சம்பாதிக்கலாங்க. ஒரு கிலோ விதைக்கு பார்த்தீங்கன்னா 2,000 புடி ஆகுங்க. 2,000 புடி, ஒரு புடி 5 ரூபாய்க்கு போனாலே 10,000 லாபமாச்சுங்க. செய்கூலி, இந்த உழவு ஓட்டுறது, அப்புறம் தண்ணி கட்டுறதுக்கெல்லாம் வேலை இல்லைங்க. பூரா சொட்டு நீரில் தான் போட்டிருக்குதுங்க. சொட்டு நீரில் உங்களுக்கு கீரை விதைச்சி விட்டாச்சுங்கன்னா அப்புறம் ஒரு உப்பு கரைக்கணுங்க. கோழிக்கு உப்பு கொஞ்சம் போடணும். இதெல்லாம் போட்டிங்கன்னா 20 நாளில் பார்த்தீங்கன்னா 2,000 புடி கைக்கு வந்துடும். ஆர்டர் பிடிச்சி வச்சுக்கோணுங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா நம்ம இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. நம்ம ஆர்டர் பிடிக்காத இந்த விவசாயத்தை பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நம்ம அழிக்க முடியாதுங்க. அதுவும் வந்து ஒட்டுக்க 1 கிலோ விதை போட்டிங்கன்னா கீரை பிடுங்க முடியாதுங்க. ஒரு 2 சிறகு 3 சிறகு அப்படி ஒரு பிட்டு பிட்டாக போட்டிங்கன்னாத்தான் இது வளர்ந்துட்டுருக்கிறதுக்கு, வளர்ந்ததை பிடுங்கிறதுக்குமே அடுத்தது பார்த்திங்கன்னா வளர்கிறதுக்கும் அளவாக இருக்குங்க. பாருங்க, கோழி குப்பை, சொட்டு நீர் இதெல்லாம் பிடுங்கியாச்சுங்க இந்த இடமெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த காடு பிடுங்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முளைச்சிட்ருக்குது. இப்படி பிட்டு பிட்டாக போட்டிங்கன்னாத்தான் இந்த சிறுகீரை விவசாயம் பண்ண முடியுங்க. நம்ம 20 நாளில் 10,000 லாபம் சம்பாதிக்கலான்னு சொல்கிறேங்க. ஆனால் 20 நாளில் நீங்கள் ஒட்டுக்கா போட்டு ஒட்டுக்கா சம்பாதிக்க முடியாது. பிட்டு பிட்டாக போட்டே இருந்தீங்கன்னா அப்படி ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு 20 நாளில் 10,000 வருமானத்துக்கு வந்துடுங்க. ஒரு ஆள் 2 ஆள் போட்டு இந்த வேலையை செஞ்சுக்கலாம். களை வெட்டுற கூலி இல்லைங்க. எங்கள் அம்தா தோட்டம் தான் இருக்குது. பாருங்க, கீரை போட்டு விட்ருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பூக்கோசு வச்சு விட்ருக்குதுங்க. அதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 3 சிறகு அளவுக்கு சிறுகீரை ஒன்றும் சிறுசாக இருக்குதுங்க. இப்போ இதெல்லாம் பிடுங்குற பக்குவத்தில் இருக்குதுங்க. பிடுங்குற பக்குவத்துலிங்கனாலும் 2-3 பட்டமாக போட்டிருக்குறாங்க. ஒட்டுக்கா போட்டோம்னா அந்த காட்டை வந்து 2 நாளில் பிடுங்க முடியாது. டெய்லி 500 குடிங்கிற கணக்கில் பிடுங்கிட்டே இருக்கலாங்க. பாருங்க, இதெல்லாம் வந்து ஒன்றும் கொஞ்சம் வளரலைங்க. அதனால வந்து இந்த சொட்டை விட்டுருக்குதுங்க. இது ஒன்று 2-3 நாளில் வளர்ந்ததையும் பிடிங்கிக்கலாங்க. நம்ம வளர்ந்துருக்கிற பக்கமாக பார்த்து பிடிங்கிக்கலாங்க. சொட்டு நீரில் போட்டோங்கன்னா தண்ணி கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. கீரை பிடுங்குறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இது களை வெட்டுற கூலி கொடுக்க வேண்டியது இல்லைங்க. கோழி குப்பை இறச்சி விட்டால் போதுங்க. ஓசு 3 அடிக்கு ஒன்றுன்னு போட்டு தண்ணி விட்டோங்கன்னா பில்லு பில்லுன்னு மேலே வருங்க. ஒரு 3 அடி வளத்துக்கு தண்ணி மேலே வருங்க. மேலே வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுக்கும் ஆவரேஜியாக ரொட்டேட் ஆயிருங்க. பாருங்கள், இதே சொட்டு நீர். சொட்டு நீருங்கன்னா இது தனிப்பட்ட முறையில் வாங்கணுங்க. இது மானியத்தில் வராதுங்க. நம்ம வாங்கி போடணும். ஒரு 1.5 இன்ச்சு ஏலம் இருக்குதுங்க ஓசு. அதில் பார்த்திங்கன்னா 1 அடிக்கு 1.25 அடிக்கு ஒரு ஓட்டை கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் உங்களுக்கு இது போதுமான தண்ணி வருது. இது வந்து ஒரு 35 சென்ட்டுக்கு பக்கமாக இந்த கீரை விவசாயம் எங்கள் அம்மா வண்டிகிட்டு இருக்குதுங்க. அதுபோக அந்த சைடும் பிடுங்கிட்டு அப்படியே ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா இந்த கீரை விதைக்கணுங்க. ஒட்டுக்கா ஒரே நாளில் 2 ஆள் விட்டு விதைச்சிங்கன்னா நம்ம ஒட்டுக்கா பிடுங்க முடியாது. அதனால் உங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு போட்டதுங்க. இது 2வது போட்ட காடு. ஒன்றும் கடைசியாக போட்டது காட்ட போகிறோம் பாருங்க. அதுக்கு பக்கத்தில் பூக்கோசும் இருக்குது. வேறுங்க, நடுவில் ஒரு தடம் விட்டுக்கோணுங்க. இந்த தண்ணியெல்லாம் கரெக்டாக உழுகுதான்னு போய் பாட்டு வர்றதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுறணுங்க. ஒரு 4 அடி, ஒரு 10 அடிக்கு ஒரு இடத்துல விட்டுறணுங்க. பாருங்கள், இதெல்லாம் கீரை சிறுசாக இருக்குதுங்க. இதில் விட சிறுசாகவும் இருக்குது. கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் பாருங்கள். வெறுங்காடு இல்லைங்க இது. பாருங்கள், இந்த காட்டில் பார்த்திங்கன்னா இப்போ தான் கீரை முளைச்சிட்ருக்குது. பார்த்திங்களா? இப்படி பட்டம் பட்டமாக உங்களுக்கு 5 சென்ட்டு 7 சென்ட்டு அப்படி போட்டே இருந்தங்கன்னாத்தான் ஒரு 25 சென்ட்டில் அடக்க முடியுங்க. இதெல்லாம் கீரை ரொம்ப சிறுசுங்க. போட்டு 5 நாள் ஆன கீரை. பார்த்திங்களா எப்படி இருக்குதுங்கன்னு? அதுபோக அந்தளவு பூக்கோசு போட்டிருக்குதுங்க. எங்கள் அம்மா மாமனும் கூட வேலை செய்வாருங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுங்கன்னா இது பூரா கீரை காடுங்க. உங்களுக்கு பார்க்குறக்கு வெறுங்காடு மாதிரி தெரியும். அப்படியே ஒரு பிட்டு பிட்டாக போட்டே இருக்கணுங்க. ஒட்டுக்கா போட்டோங்கன்னா 20 நாளில் 10,000 சம்பாதிக்க முடியாது. சம்பாதிக்க முடியுங்க. அதை வந்து டெய்லியும் கீரை பிடுங்கணும். டெய்லியும் 2 நாளைக்கு ஒருக்கா கீரை விதைக்கணும். பாருங்க, இதெல்லாம் பூக்கோசு, காலிஃப்ளவருங்க. நாங்கள் பூக்கோசுன்னு தான் சொல்லுவோம். இதுவும் ஒரு 1.5 அடிக்கு ஒன்று போட்டிருக்குதுங்க. நாற்றுங்க இது. இது ஒரு 1/2 ஏக்கராவுக்கு மேலே 3/4 ஏக்கராவுக்கு பக்கமாக போட்டிருக்குதுங்க. சிறுகீரை விவசாயம் தான் பெஸ்ட்டுங்க. இந்த மழை காலம் முடிஞ்சதுக்கும் பிறகு உங்களுக்கு சிறுகீரை மழைக்கு முன்னாடியே போட்டு விட்டுதுங்க. இப்போ மழை வந்து பெருசாக பாதிக்கலை. 2 நாளத்து மழையாக போச்சு. அதனால் இப்போ தான் இது மழைக்கும் போகிறது இந்த நாற்று ஊனி விட்டுருக்குன்னு வச்சுங்களேன். காலிஃப்ளவர் நாற்று
பாருங்க, சிறுகீரைனா எல்லாம் ஒரே பட்டத்தில் போட்டது இல்லைங்க. அந்த 25 சென்ட்டுமே மாற்றி மாற்றி போட்டுட்டே இருக்கணுங்க. நம்மெல்லாம் இந்த அளவுக்கு பழகணும்னா பெரிய டெக்னிக் வேணுங்க. பார்த்தீங்களா சிறுகீரை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போ அது பிடுங்கி முடியும்போது இந்த கீரை அறுவடைக்கு வந்துடுங்க. அப்புறம் அடுத்தது நம்ம ரொட்டேட் பண்ணிக்கணும். அடுத்து ரொட்டவேட்டி ஓட்டி அந்தள காட்டை போட்டு வச்சுக்கணும். அப்போது ஒரு 25 சென்ட் எக்ஸ்ட்ரா இருக்கணும். 25 சென்ட்டில் அறுவடைக்கு நம்ம ஒரு கோட்டிலேருந்து வந்துகிட்டே இருக்கலாங்க. இன்னொரு கோட்டுக்கு போயிடல. அப்புறம் இது பிடுங்கியாச்சுங்கன்னா இப்போ பிடுங்குற காட்டில் நம்ம கீரை விதைச்சி விட்டு இதே சோடு வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு 35 சென்ட்டுக்கு பக்கமாக கீரை போட்டிருக்குதுங்க. ஒரே பட்டத்தில் போட்டது கிடையாது, பிட்டு பிட்டாக போடுவாங்க. நம்ம பார்த்தோம்னா ஒரே மாதிரி போட்ட மாதிரி தான் தெரியுங்க நம்மளுக்கு. பாருங்க, இதெல்லாம் ஒரு பட்டத்தில் போட்டதுங்க. இது கடைசி பட்டங்க. இது வர்றதுக்கு ஒன்றும் 5 நாள் ஆகும்னு வச்சுக்கங்களேன். இந்த சின்ன கீரை அதில் இடையில ஒரு பட்டம் வந்து ஒரு 10 நாள் ஆகுங்க. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிடுங்கியாச்சு. இப்படி ஸ்டெப்பாக வந்துட்டே இருந்தீங்கன்னா தான் இந்த சிறுகீரை விவசாயத்தை பண்ண முடியுங்க. பாருங்கள், சொட்டு நீர் கம்பி போட்டு இழுத்து கட்டி வச்சுருக்குதுங்க. என்ன ஓஸ் திரும்பிடுச்சிங்கனாலும் தண்ணி மேலே வராது. அது திரும்பாதையும் நம்ம பார்த்துக்கணுங்க. எல்லாம் எங்கள் அம்மாத்தால் பார்த்து தான் நானும் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் மிகப்பெரிய கற்றுக்கணுங்களாட்டிருக்குது. இப்போ இந்த கீரை பார்த்திங்கன்னா 35 சென்டில் இருக்குது. ஆனால் ஒரே வளர்த்தியில் கிடையாது, சிறுசாகவும் இருக்குது. அதில் விட இப்போ பிடுங்குற பக்குவத்தில் இருக்குது. அதுவாக முளைச்சிட்டும் இருக்குதுங்க. இப்படி மாற்றி மாற்றி போட்டே வரணுங்க. அப்போ தான் நம்ம சிறுகீரை விவசாயத்தை பண்ண முடியும்னு வச்சுக்கங்களேன். 20 நாளில் 10,000னா ஒட்டுக்கா போட்டு ஒட்டுக்கா எடுக்க முடியாது. டெய்லியும் வேலை செய்யணும். டெய்லியும் கீரை பிடுங்கணும், அலாசணும், மார்க்கெட் போயிட்டு வரணும். அப்புறம் நம்ம அடுத்ததுக்கு கீரை விதைக்கணும்னா டிராக்டரி கூப்பிட்டு ரொட்டாவெட்டி கூப்பிட்டு நம்ம கீரை விதைச்சி விடணும். இப்போ சாயங்காலமான கீரை பிடுங்கணும். பார்த்தீங்களா ஓஸ் மூடி கட்டி வச்சுருக்குது. இந்த மாதிரி நம்ம விவசாயம் செஞ்சாத்தேனுங்க 20 நாளில் 10,000 ரூபா சம்பாதிக்க முடியும். ஒட்டுக்கா இன்றைக்கி ஒரே நாளில் வேலையை செஞ்சு போட்டு 20 நாள் கழித்து வந்து நம்ம 10,000 ரூபா சம்பாதிக்க முடியும்னா கண்டிப்பாக முடியாதுங்க. ஒரு நேரம் பார்த்திங்கன்னா கீரை கோழி குப்பை இறக்கணும். 2வது நேரத்தில் பார்த்திங்கன்னா கீரை விதை போட்டு விடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை வளர்ந்துருச்சுன்னா அதை பிடுங்கணும். இப்படி மாற்றி மாற்றி ரொட்டோட்டு ஆகிட்டே இருக்கணுங்க. அப்போ கீரை விடுங்கிறதுக்குன்னே ஒரு ஆள் வச்சுக்கணும். தண்ணி பாய்க்கிறதுக்குன்னு ஒருத்தர் வச்சுக்கணும். அதே மாதிரி கீரை விதைக்கிறதுக்கும் ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து வச்சுக்கணும். ஏன்னா சலுப்பு இல்லாத இந்த விவசாயம் பார்க்கணுங்க. சளிச்சிட்டிங்கன்னா கீரை பூரா முத்தி முத்துன்னு ஒருத்தர் வாங்க மாட்டாங்க. பாருங்க, அந்த கோடெல்லாம் பிடுங்கின காடு இப்போ இந்த கோட்டிலேருந்து போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகா சிறுகீரை மழை காலம் முடிஞ்சதுக்கும் பிறகு உங்களுக்கு பிடுங்கி வச்சுருக்குது. ஆர்டராக இருந்ததுங்கன்னா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்லாட்டி நம்ம டெய்லி ஒரு 400 குடி 500 குடி மார்க்கெட் கொண்டு போகணும். அப்படித்தான் உங்களுக்கு 20 நாளில் 10,000 ரூபா சம்பாதிக்க முடியுமோ ஒழிஞ்சுங்க. ஒரே நாளில் நம்ம இந்த 10,000 ரூபாயை பார்க்க முடியாது. பார்த்திங்களா, இது களை வெட்டுற கூலி இல்லை, தண்ணி கட்டுற வேலை இல்லை, சொட்டு நீர் போட்டு விட்டு இருக்குது. ரொட்டாவெட்டி விட்டு ஓட்டுறோம், கீரை போட்டு விட்றோம். கீரை நம்ம பாதுகாத்து வளர்த்தணும். ஏன்னா 20 நாளில் நம்மளுக்கு அறுவடைக்கு வரணுங்களா. 3 மாதம் 4 மாதம்னா கொஞ்சம் பார்க்க வேண்டியதில்லை. அது பாட்டுக்கு அது வளர்ந்துட்டு இருக்குங்க எங்கேயோ ஒரு மூலையில். இதெல்லாம் வந்து குழந்தையை காப்பாற்றுற மாதிரி சிறுகீரை விவசாயங்கிறது 20 நாளில் நம்ம கொண்டு வந்து அதை மக்களுக்கு மார்க்கெட் வரைக்கும் கொண்டு போகணுங்க. மற்ற விவசாயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வச்சோம்னா 40 நாள் ஆகுது பூ பிடிக்கிறக்க. அடுத்தது பார்த்திங்கன்னா காப்பு 2 மாதங்கிறாங்க. 1.5 மாதத்துலேயே காப்பு போயிடுது. அதுபோக காட்டுக்குள்ளே பில்லு அடுத்த வெள்ளம் பண்ணுறக்கு விட்றதில்ல. கத்திரி செடி, வெண்டைக்காய் செடி இதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. 20 நாளில் பில்லு முளைக்கிறக்குள்ளேயே கீரை வந்துரு, நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். பெருசாக பில்லு வராதுங்க. அப்படி ஒரு 1.5 பில்லு வந்தீங்கன்னா 2-3 தாட்டு கீரை விடுங்கையிலேயே அது கைக்குள்ளே வந்துடுங்க. ஒவ்வொரு பில்லு ஒரு கட்டுக்கு ஒரு பில்லு 2 பில்லு 5 பில்லும் கூட வருங்க. பாருங்கள், இந்தள சைடு பிடுங்கிட்டு இருந்த காட்டு பார்த்திங்களா, இந்தள நல்லா வளரலின்னு முடி வளர்கிற இடத்துலேருந்து பிடுங்குறதுக்கு போயாச்சுங்க. அதை பிடுங்கிட்டு வரக்குள்ளே இது 2 நாளில் இந்த இடத்துல வளர்ந்துருன்னு வச்சுக்கங்களேன். இப்படி நம்ம விவசாயம் பார்த்திங்கன்னா தான் 20 நாளில் 10,000 ரூபா சம்பாதிக்க முடியும். நம்ம பதிவுகளில் பிடிச்சதுங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் திருப்பூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க.
விவசாயம் தான் பார்த்துட்ருக்குறேங்க. அதுபோக எங்கள் அம்த்தாலும் விவசாயம் தான் பார்த்துட்ருக்குதுங்க. நன்றிங்க.